நேத்ரா டேரோ அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டேரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள், பொது பலன்கள், தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் 8056506597. இந்த வர பலன் பார்த்துடலாம். இன்றைக்கி திங்கட்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துருவோம். விஸ்டம் ஆஃப் தி ஆரக்கிள் டெக் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஓவரால் எனர்ஜி பார்த்துருவோம். ஓவரால் எனர்ஜிக்கு நம்ம விஸ்டம் ஆஃப் தி ஆரக்கிளில் பார்த்துடலாம். யூனிவர்ஸ் ஓவரால் எனர்ஜி ஃபார் திஸ் வீக். ஓவரால் எனர்ஜி overall energy for this week. புது டெக்குங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வரல. ஓகே, இப்படியே எடுத்துருவோம். ஓகே, ஓவரால் எனர்ஜி டைம் டு கோ. ஓகே, தெரியுதுங்களா? டைம் டு கோ. ஓகே, டைம் டு கோ நம்பர் 45. அநேகமாக உங்கள் மனசுக்கு பிடிக்காத விஷயம் இல்லை உங்கள் மனசுக்கு பிடிக்காத இடத்துல நீங்கள் இருக்கீங்க, இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையை விட்டு வெளியேறது தான் இந்த வாரம் உங்களுக்கு நல்லது. சரிங்களா? அதுக்காக இப்போ ஒரு உறவில் இருக்கீங்க, அந்த உறவை விட்டு போகணும் அப்படி கிடையாது. சரிங்களா? ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா அந்த சூழ்நிலையிலேருந்து உங்களை நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சரிங்களா? ஒரு இடத்துல இருக்கீங்க, இல்லை ஜாப் பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அங்கே ஒருத்தர் நடந்துக்கிற விதம் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பேசுகிற விதமோ இல்லை அவங்க நடந்துக்கிற விதமோ ஏதோ ஒன்று பிடிக்காமையே இருக்குது உங்களுக்கு. அது உங்களுக்கு மனசு சங்கடமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, கூட வேலை பார்க்குறாங்க, வேறு வழி இல்லை, அவங்கக்கிட்ட பேசி தான் ஆகணும், அவங்கக்கிட்ட பழகி தான் ஆகணும். ஏன்னா டெய்லியும் உங்களை சந்திக்கணும் இல்லையா? அது நேர்லேயே ஆகட்டும், இல்லை நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்க, எதுவாகவே இருக்கட்டும். ஆனால் அது உங்களுக்கு பிடிக்கல, அவங்க கூட பேசுகிறது பிடிக்கல, அவங்க பேசுகிற விதம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருந்துடலாம். அதாவது சரி, இப்போ ஒர்க் ரிலேட்டடாக மட்டும் ஏதாச்சும் பேசணுன்னா அதோட பேசிட்டு நிறுத்திக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன், டைம் டு கோ அப்படின்னா என்னன்ட்டு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு சூட் ஆகாத உங்களுக்கு அது சரின்னு படலை அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துலேருந்து அந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து நீங்கள் உங்களை விலக்கிக்கோங்கிறது தான் டைம் டு கோ. சரிங்களா? அந்த இடத்துலேருந்தே வெளியில் போகணும் அப்படியே அவசியம் கிடையாது. அந்த ஒரு சரௌண்டிங்லேருந்து உங்களை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நான் பின்னாடி ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காருன்னா அவர்கிட்ட பேசுகிறத நிறுத்திடுங்க. இல்லைன்னா ஹாய் ஹவ் ஆர் யூ அதோட நிறுத்திக்கோங்களேன், இல்லையா? அளவாக பேசிட்டு நிறுத்திக்கோங்க, அளவோட வச்சுக்கோங்க. அவங்கள எங்கே வைக்கணுமோ அப்படி வச்சுடுங்க. அடேங்கம்மா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, situation for this month, week situation. இந்த சூழ்நிலையில் இருக்க போகிறீங்க. ஸ்ட்ரென்த் ஹைரோஃபண்ட். தி லைசியர்ஸ் டேரோ ரொம்ப அழகான டெக், ரொம்ப கலர்ஃபுல்லான டெக். சரிங்களா? ஸ்ட்ரென்த் ஹைரோஃபண்ட், இது மேஜர் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இது கண்டிப்பாக இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் இல்லை உங்களோட ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரம். சரிங்களா? இது எப்படின்னா யாரோ ஒருத்தரை நீங்கள் கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதாவது ஒன்று நீங்கள்
அதான் இது கூட ரிலேட் ஆகுது. இப்ப யாரோ ஒருத்தர் உங்க கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, இல்ல உங்களுக்கு தகுந்த மாரி அவங்க நடந்துக்கல அப்படின்னா, அவங்க அவங்க கூட நீங்க அவங்க கிட்ட நீங்க அன்பா அரவணைச்சு போகலாம். இப்போ உங்க அதாவது அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு மனிதர். அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு அன்பு, அரவணைப்பு குடுத்து, அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வர்றதுல ஒ ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அப்படின்ட்டு நீங்க நெனைக்கிறீங்க. அவங்க வந்து உங்களுக்கு தகுந்தவர் தான். ஆனா, ஒரு சில சமயத்துல இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்க நெனைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அவங்க மேல அன்பு, அரவணைப்பு காட்டி, நீங்க அவங்கள உங்க வழிக்கு கொண்டு வரலாம். அவங்கள அவங்கள நீங்க சமாதானப்படுத்தலாம். சரிங்களா? ஏன்னா, கோட்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு உங்களுக்குன்ட்டு ஒரு கோட்பாடு இருக்கு. சரிங்களா? இது இப்போ இந்த மெசேஜ்ல எனக்கு அப்படிதான் தெரியுது. உங்களுக்குன்ட்டு ஒரு கோட்பாடு இருக்கு. ஆனா, அவங்க அதுக்கு தகுந்த மாரி நடந்துக்கிறதில்ல. அதனால உங்களுக்கு அதுல மனசு வருத்தமா இருக்கு. என்னடா இது இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க. என்னத்த தான் பண்றது? அப்படின்ட்டு. இப்போ ஒரு உறவே எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்குன்ட்டு ஒரு கோட்பாடு இருக்கு. ஆனா, அவங்க வந்து அவங்களுக்கு வேற மாதிரி கோட்பாடுகள் இருக்கு. அவங்க வேற மாரி டைப்பு. நீங்க வேற மாரி டைப்பு. நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்கன்னா, அது எப்படி? நீங்களே தான் அட்ஜஸ்ட் பண்ணுமா? நீங்க அப்படி நினைப்பீங்களா? இல்லையா? நானே தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கிட்டு இருக்கணுமா? அப்படின்ட்டு. ம். ஆக மொத்தம் சில பேத்துக்கு கமிட்மெண்ட்ல ஏதோ ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியது வரும். சரிங்களா? இப்போ உங்க உங்க உறவு வந்து கமிட்மெண்ட்டை நோக்கி இன்னும் போகல அப்படின்னா, இந்த இந்த வாரம் அந்த கமிட்மெண்ட் பத்தி முடிவெடுக்க வேண்டியது வரும். இப்போ ஒரு சில பேத்துக்கு வந்து அவங்க கமிட்டே ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உன்னால எனக்கு கமிட்மெண்ட்டே தர முடியாதுன்னா, அப்புறம் நான் எதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்? அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அந்த முடிவை இந்த வாரம் எடுக்க வேண்டியது வரலாம். அது எதா வேணாலும் இருக்கலாம். அந்த கமிட்மெண்ட் வந்து ஹோல் ரிலேஷன்ஷிப்க்காவே இருக்கணும் அப்படின்ட்டு கூட அவசியம் கிடையாது. அது வந்து இப்ப ஏதோ ஒரு விஷயத்துல இப்ப கணவன் மனைவியா இருக்கீங்க. ஏன்னா ஹைரோஃபன்ட்னா மேரேஜ். அம் கணவன் மனைவி அந்த உறவும் ஒரு ஹைரோஃபன்ட்ல. சரி ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க முடிவு பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க கணவன் மனைவி ஒண்ணா சேர்ந்து அந்த விஷயத்துக்கு வந்து இப்ப கணவரோ மனைவியோ வந்து ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா சரி, சரி பரவால்ல. இந்த விஷயத்துக்கு நீங்க கமிட் ஆக மாட்டீங்கன்னா, சரி பரவால்ல விட்டுருங்க. அப்படிங்கிற மாதிரி. இல்ல எப்படியாச்சும் நீங்க அவங்க கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கலாம். ஆனா கோவமா பேசக்கூடாது. அதனால தான் வந்து அந்த மாரி உங்களுக்கு தகுந்த சூழ்நிலை வரலன்னா, உங்கள நீங்க விலக்கிக்கோங்க அப்படின்ட்டு வருது. ஏன்னா அவங்க கன்வின்ஸ் ஆகுற மாதிரி தெரியல. சரிங்களா? நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். அன்பா, அரவணைப்பா பேசி பார்க்கலாம். ஏன்னா இங்க வந்து ஒரு கோபம் தெரியுது. ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களோ இல்ல நீங்களோ கோவமா இருக்கீங்க. ஓகேங்களா? அந்த கோவத்த தாண்டி நீங்க அவங்க கூட சேர்ந்து ஒரு விஷயத்துல கமிட் ஆகணும். இல்ல 2 பேரும் சேர்ந்தா அவங்க ஒரு விஷயத்துல கமிட் ஆகணும் அப்படின்னா, அது ரொம்ப பெரிய விஷயம். அது பார்ப்போம். சவால்ல தெரிஞ்சிரும் இல்லையா? என்ன அது சவால்ல இருக்கு? எந்த விஷயம் உங்களுக்கு சவாலா அமையப் போகுது? ஒரு விஷயத்துல கமிட்மெண்ட் குடுக்குறதுக்கு, இல்ல ஒரு விஷயத்துல கமிட் பண்றதுக்கு. சரிங்களா? பாத்தரலாம். ஓ! கீழ கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்காரு. அவர் வந்து ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா, என்ன கஷ்டப்பட்டாச்சும் அத நடத்திடுவாரு. சரிங்களா? கண்டிப்பா நடத்திடுவாரு எதுவா இருந்தாலும். வாவ்! ஓ மை குட்னஸ் மீ! ஓ மை காட்! ஓ மை காட்! பா! என்ன ஒரு எனர்ஜி பாருங்களேன். ஆ? எம்பரர், எம்ப்ரஸ். கண்டிப்பா இது கணவன் மனைவியா இருக்கலாம். சரிங்களா? எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. எம்பரர், எம்ப்ரஸ், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். மேக்ஸிமம் இது கணவன் மனைவியா இருக்கலாம். யூஸ்வலாக அப்படி தான் சொல்லுவேன். நம்ம லவ்வர்ஸ்க்கு யூஸ்வலாக எம்ப்ரர், எம்ப்ரஸ் சொல்ல மாட்டேன். எல்லாமே மேஜர் கார்ட்ஸாக இருக்குது. நான் புல் பண்ண 5 கார்டில் 4மே மேஜர் கார்ட்ஸ். ஸோ இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான முடிவு எடுக்க போகிறீங்க. சரிங்களா? வாவ்! கண்டிப்பா நீங்க 2 பேரும் இணைந்து இருக்க வேண்டிய ஜோடிகள் தான். அதுல சந்தேகமே வேண்டாம். சந்தேகமே வேண்டாம். ஏன்னா ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும். எம்பரர், எம்ப்ரஸ் கூட ஸ்ட்ரென்த் வருது அப்படின்னு வைங்களேன். இது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப்.
சரிங்களா? கடைசி வரைக்கும் நீங்க ஒண்ணா இருப்பீங்கன்னு அர்த்தம். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் என்ன ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் என்ன வந்தாலும் சரி, உங்க 2 பேத்துக்குள்ள என்ன சண்டை வந்தாலும் சரி, சண்டை சச்சரவு, இதோட முடிஞ்ச நாளையிலேருந்து உன்னை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், ஆச்சா போச்சா என்ன நடந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் இந்த உறவு நீடிக்கும். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அந்த மாதிரியான ஒரு உறவுல தான் நீங்க இருக்கீங்க. சரிங்களா? ஸோ இது வந்து கணவன் மனைவி, மேக்ஸிமம் இது கணவன் மனைவிங்கிற மாதிரி வருது. லவ்வர்ஸுங்கிற மாதிரி இன்னும் வரலை. இருந்தாலும் இன்கேஸ் நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கு புரிந்து வருதுங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, சரிங்களா, நல்லா கவனிக்கணும். நீங்கள் வந்து கணவன் மனைவி இல்லை, நீங்கள் லவ் பண்ணுறீங்க, ஆனால் இந்த ரீடிங் உங்களுக்கு பொருந்தி வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த உறவு வந்து நீட்டித்து நிலைக்கக்கூடிய ஒரு உறவு. சரிங்களா? ஓகே, சவால் பார்த்துருவோம். யூனிவர்ஸ் சேலஞ்ச் ப்ளீஸ், சேலஞ்ச். ஓ, நினச்சேன். ஓகே, சேலஞ்ச் 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். சரிங்களா? யாரோ ஒருத்தருக்கு அவங்க சுதந்திரத்தில் நீங்கள் தலையிட்ட மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது நீங்களாக இருக்கலாம், இல்லை அவங்களா இருக்கலாம். அதனால தான் வந்து அந்த ஸ்ட்ரென்த் வருது. சரிங்களா? ஒரு விஷயத்தில் அவங்கள நீங்கள் கமிட் பண்ண வைக்கணும், இல்லை ஒரு விஷயத்தில் நீங்கள் அவங்கக்கிட்ட கமிட் ஆகணும்னா அது சின்ன விஷயமே கிடையாது. ஏன்னா இப்போ அப்படி கமிட் பண்ணணும் அப்படின்னா யாரோ ஒருத்தரோட சுதந்திரம் இங்கே பறிப்போகுது. அவங்க இஷ்டத்துக்கு அவங்களால இருக்க முடியாது, இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு உங்களால் இருக்க முடியாது. இந்த இந்த விஷயத்தில் நீங்கள் கமிட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்களேன். ஏன்னா இங்கே வந்து பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வீடே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன் நான். ஒரு வீடே வாங்குறீங்க அப்படின்னா இப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீ வந்து லோன் போடு, அதில் வீடு வாங்கலாம் அப்படின்னா கடைசியில் என்ன ஆகும்? அப்போ நீங்களே தான் அதுக்கு கட்டிகிட்டு இருக்க வேண்டியது வரலாம். அப்போ உங்களுக்குன்ட்டு உங்களோட சேஃப்டி செக்யூரிட்டி உங்களுக்குன்ட்டு ஒரு நம்ம யூஸ்வலாக என்ன நினைப்போம், நம்ம கையில் காசு இருந்தால் தான், நமக்குன்ட்டு ஒரு சேமிப்பு இருந்தால் தான் வந்து நமக்கு அது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அது பறிப்போகுதுங்கும் போது நீங்கள் அதுக்கு ஒதுக்க மாட்டீங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ உறவு நிலையிலையும் இப்போ இந்த மாதிரி மெட்டீரியல் திங்ஸ் இல்லாமல் வேறு மாதிரி ஏதாச்சும்னாலும் இந்த மாதிரி தான் நீ கமிட் பண்ண. இப்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஹைரோஃபண்ட் இருக்குது. சரிங்களா? இப்போ இன்கேஸ் நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ரிலீஜியஸ் டிஃப்ரென்சஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு மதம், அவங்க ஒரு மதம், கமிட் பண்ணும்போது நீங்கள் வந்து மதம் மாறணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அதில் அவங்க சுதந்திரமே போகுதா இல்லையா? இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து பண விஷயமா இருக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தில் கமிட் பண்ணும், ஆனால் அதில் உங்கள் பண விஷயமும் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா அது ஒரு தடையாக வந்து நிற்க போகுது. சரிங்களா? இல்லை ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். அது ஒரு தடையாக வந்து நிற்கிது. ஓகே, சரி, அவுட்கம் பார்த்துடலாம். அவுட்கம் ஃபார் திஸ் வீக், மை யூனிவர்ஸ் அவுட்கம். நல்லா இருக்கே. கீழே பாருங்க, சன் இருக்கு. வாவ், கீழே வேற என்ன இருக்கு? சன். நினச்சேன் என்னடா லவ்வர்ஸ் இன்னும் வரலையே தெரியல, ஆனால் எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக லவ்வர்ஸ் வரும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு, வந்துருச்சு. சரிங்களா? கண்டிப்பாக ஒரு சில பேர்த்துக்கு வந்து நீங்கள் லவ்வர்ஸாக இருக்கலாம், ஆனால் இன்னொரு சில பேர்த்துக்கு வந்து நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து கடவுள் அமைச்சு கொடுத்த உறவு தான். இது வந்து ஒரு டிவைன் ரிலேஷன்ஷிப். இது கடவுள் அமைச்சு கொடுத்தது. இது கண்டிப்பாக வந்து என்னதான் இடையில வந்து ஷேக் ஆனாலும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. அதனால தான் நான் ஸ்ட்ரென்த் வச்சு சொன்னேன். பலன் என்ன அப்படின்னா, கடைசியில் என்ன ஆக போகுது அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை வச்சு இதில் நீங்கள் கமிட் பண்ணிடுவீங்க. அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, ஆனால் இங்கே சின்ன விஷயம் மாதிரி தெரியல, எல்லாமே மேஜர் காஸ். அதுதான் எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது.
இந்த வாரம் எல்லாமே மேஜர் கார்ட்ஸாக இருக்குது. ஒன்று தவிர 2 9 ஆஃப் பென்டிகல்ஸ், கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் தவிர எல்லாமே மேஜர் கார்ட்ஸ். ஸோ இந்த வாரம் ரொம்ப முக்கியமான முடிவு நீங்கள் எடுக்க வேண்டிய வாரம். கண்டிப்பாக நம்புவீங்க. கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை, யூனிவர்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு இந்த கமிட்மெண்ட்டை நீங்கள் பண்ணுவீங்க. அது போக ரிஸ்க் எடுக்கணுன்னாலும் ரிஸ்க் எடுப்பீங்க. ஏன்னா கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் அவர் அப்படி தான் பண்ணுவார். அவருக்கு ஒன்று தேவைப்படுது, அவருக்கு ஒன்று நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன ரிஸ்க் எடுக்கணுமோ அந்த ரிஸ்க் அவர் எடுத்துருவார். சரிங்களா? ரிஸ்க் எடுத்தாச்சும் அதை நடத்திடுவார். ஃபோலுங்கிறது பார்த்தீங்களா, இதுலேருந்து கொஞ்சம் அந்த கைத்தை விட்டால் அவங்க அந்த பொண்ணு கீழே அந்த இதுக்குள்ளே விழுந்துருமா இல்லையா? இருந்தாலும் எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு அது நிற்கிது பாருங்களேன். என் பிரபஞ்சத்து மேலே நம்பிக்கையை வச்சுட்டு நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிது பாருங்க. விழுந்தாலும் நீ என்னை பிடிச்சிக்குவ, எனக்கு தெரியும் நான் விழுகும்போது நீ என்னை பிடிச்சிக்குவ கடவுளே அப்படின்னு கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லையா? ஆக மொத்தம் இது நடக்க போகுது. சரிங்களா? அந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிறது அது அந்த கமிட்மெண்ட் எந்த விஷயத்தில் வேணுமானாலும் இருக்கலாம். ஆனால் இது மேஜர் காசுங்கிறதுனால ஏதோ ஒரு முக்கியமான முடிவுங்கிற மாதிரி இருக்குது. கைடன்ஸ் பார்த்துருவோம். What was guidance for the situation, please? ஓ பாருங்களேன், இது உண்மை சொல்லணுன்னா சேலஞ்ச் பொசிஷனில் வந்திருக்கணும் இல்லையா? சவால் பொசிஷனில் வந்திருக்கணும். ஆனால் பாருங்களேன், கைடன்ஸ் பொசிஷனில் வந்திருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே சேலஞ்ச்லேயே தெரிஞ்சிருச்சு யாரோ ஒருத்தருக்கு அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது அவங்க நினச்ச மாதிரி அது பண்ண முடியாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் தடையாக இருக்குது. மன்னிக்கணும். இப்போ 5 ஆஃப் ஒன்ஸ் கைடன்ஸ் பொசிஷனில் வந்திருக்கும் போது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் அவங்க சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்கணும்னு அர்த்தம். நீங்கள் சொல்கிறதே தான் பெருசு, நீங்கள் சொல்கிறதே தான் அவங்க செய்யணும், நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் இந்த விஷயத்தில் இந்த கமிட்மெண்ட்டில் நடக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் இருக்கக்கூடாது. சரிங்களா? அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க, அதுக்கு மதிப்பு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க வேறு மாதிரி தான் சொல்ல போகிறாங்க. நீங்கள் ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொல்ல, அப்படி தான் இருக்கும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. ஆக இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அவங்க சொல்கிறது என்னன்ட்டு நீங்கள் காது கொடுத்து கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கமிட்மெண்ட்டை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆக மொத்தம் இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு கேளுங்க. இது கணவன் மனைவியாகவே இருக்கணுங்கிறது மட்டும் அவசியம் கிடையாது. ஏன்னா ஹைரோஃபண்ட் வந்துச்சுன்னா இது ஒரு ஆர்கனைசேஷன், கம்பெனி. ஸோ இது நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம். எம்ப்ரஸுங்கிறது உங்கள் மேனேஜர்ஸாக இருக்கலாம். லவ்வர்ஸுங்கிறது நீங்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க வேலையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு இருக்கலாம். கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் உங்கள் பாஸாக இருக்கலாம். சன்னுங்கிறது உங்களுக்கு ஒரு இப்போ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு ரிசல்ட் வரும், நீங்கள் செலக்ட் ஆகிருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரு சேலரி கேட்க அவங்க ஒரு சேலரியை சொல்ல, அப்படி அந்த மாதிரி நடக்கலாம். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேளுங்க. அவங்க ஒரு சேலரி சொல்கிறாங்க, அவங்க ஒரு சம்பளம் சொல்கிறாங்க அப்படின்னா அது என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு கேளுங்க. இல்லை இந்த கம்பெனியில் போனால் எனக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் என்னால் வேலை பார்க்க முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆனாலும் கடைசியில் நீங்கள் ரிஸ்க் எடுத்து சரி பரவாயில்ல இந்த வேலையில் நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேர்ந்துக்குவீங்க. விஷயம் என்னென்னா, அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்கணும். அப்போ டைம் டு கோ அப்படின்னா இப்போ இருக்கிற வேலையிலேருந்து நீங்கள் வெளியில் போகலாமா அப்படின்னா போகலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ரீடிங் வெறும் ரிலேஷன்ஷிப்புக்கான ரீடிங் மட்டுமே கிடையாது. இது ஜாப், இந்த மாதிரியான கமிட்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த வாரம் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஜாப், ரிலேஷன்ஷிப், ஃபினான்ஷியலியாகவும் நீங்கள் இப்போ ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா 9 ஆஃப் பென்டிகிள்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் உமன். ஸோ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி போட்டிருக்கீங்க. ஏன்னா லவ்வர்ஸ் பார்ட்னர்ஷிப். சரிங்களா? இப்போ பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் என்ன சொல்கிறாருங்கிறதையும் நீங்கள் கேளுங்க. சரிங்களா? ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் எடுத்துருவீங்க. ஓகேங்களா? ஆக மொத்தம் நல்லபடியாக தான் நடக்கும் எல்லாமே. ஏன்னா சன் கார்டு இருக்குது, சன்னுக்கு மேலே என்ன வேணும் இல்லையா? சன் கார்டு இருக்குது. ஸோ எல்லா சூழ்நிலையுமே சொல்லிட்டேன். நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். என்ன டாரோ சொல்லியிருக்கு.
சரிங்களா? கண்டிப்பா இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரமா இருக்கும். இந்த மாசத்தோட எண்ட்ல அது போக அமாவாசை வருதுன்னு நெனைக்கிறேன். அமாவாசைன்னா நம்ம புதுசா ஒண்ணு ஆரம்பிப்போம். அதே மாரி கரெக்ட்டா வந்துருச்சு. 27ஆம் தேதி அமாவாசைன்னு நெனைக்கிறேன். சரிங்களா? ஓ! ஹேப்பி வீக் அஹெட். சரிங்களா? அடுத்த ரீடிங்ல பார்ப்போம். வணக்கம்.